இப்ப யார பாக்குறோம்னா அணில் குஞ்சு, ஆமை, கரப்பாம்பூச்சி, ஆட்டுக்குட்டி, கட்சி நடத்த லட்சணம் பேர் எவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோ வாட் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க ப்ரோ, நீங்க யாரோ உங்களுக்கு தப்பு தப்பா எழுதி கொடுக்கறான் ப்ரோ. தாமரை மலர்ந்தே தீரும். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு. அவன் சாக்கோபார் 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 ஓட்ட டென்ஷன் ஆயிட்டான். சாக்கோபாரா சார்த்து பாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சார்த்து பாருன்னு. இவன் எதை கண்டா அதெல்லாம் இவன் சாக்கோ பாருன்ட்டான். அந்த மூஞ்சி கிஞ்சலாம் மாறி டென்ஷன் கீழே பிரச்சாரத்தை அப்படியே பாதியிலே முடிச்சிட்டு கீழே இறங்கி போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். அண்ணாமலையை கூப்பிட்டு மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேங்கிட்டு போயிட்டான். ராமராஜர் சொல்லுவார், அட என்ன உயிரை மானத்தை வாங்குறீங்க, இந்த கார் வித்து தொலை வேண்டியதானேன்ட்டு. அப்ப கவுண்டர் பண்ணி சொல்வார், என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சுருந்ததுன்னு. உனக்கு செந்தில் போய் காதல கேட்பார், இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, எப்படா கண்டுபிடிக்கிறீங்க கேட்பாரு. அப்ப சொல்லுவானுங்க, நீ எந்த வேஷம் போட்டு வந்தாலும் கொண்டைய மறைக்காம வந்துடுறீன்னு. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் பேசி செல்படுக்கல, அண்ணாமலை பேசி செல்படுக்கல, மோடி 9 முறை பேசி செல்படுக்கல, அமித்ஷா பேசி செல்படுக்கல, RSS சித்தாந்தம் பருப்பு வேவல, பிஜேபி சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. ஆக பிஜேபி வேற ஒரு குரல்ல பேசுகிறது. அந்த குரல் தான் நடிகர் விஜய் சீமான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மாதவரம் தொகுதியில சேலம் சோழவரம் ஒன்றியத்தில் எல்லா இடத்தையும் ஓட்டு கேட்டார். 2001 ரிசல்ட் வந்தது. 56,000 ஓட்டுல ஜெயிச்சார். எவ்வளோ? 56,000 ஓட்டுல ஜெயிச்சவர் உங்க வீட்டுக்குள்ள அண்ணன் மாதவரம் சுதர்சனம். எப்பவுமே எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நான் வெளிப்படையா பேசுறேன். நான் ஒரு 5 நிமிஷம் சொன்னேன். ஒரு தேர்தலை ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டா அடுத்த தேர்தலை போய் பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், இல்ல ஓட்டு வாங்கின வித்தியாசம் குறைஞ்சிரும், இல்ல ஓட்டே கம்மியாயிடும். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் 50,000 ஓட்டுல ஜெயிச்சானா அடுத்த எலெக்ஷன்ல 40,000மோ 30,000மோ 25,000மோ குறைஞ்சிரும். ஆனா ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும்னா 2021 56,000 ஓட்டுல ஜெயிச்ச மாதவரம் சுதர்சனம். இதே போன வருஷம் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் மாதவரம் தொகுதி 1,06,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி 1,20,000. இன்னொரு கொடுமை சொல்லிட்டா, அவர் நின்னது உதயசூரியன் இல்ல, ஓட்டு வாங்கி கொடுத்தது கையே 1,20,000 போதுன்னா உதயசூரியன் நின்னா எதிரில் இருக்கிறவெல்லாம் டெபாசிட்டே வாங்க மாட்டான்ட்டு. என்ன காரணம்? அவருடைய அணுகுமுறை காரணம், அவர் நடத்துகிற முறை காரணம், அவர் கட்சி நடத்துகிற முறை, பேசுகிற முறை, மக்களை சந்திக்கிற முறைதான் காரணம். ஆகவேதான் மாதவரம் சுதர்சனம் மாதவரம் தொகுதியில் கிங்மேக்கராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். யாராலும் வீழ்த்த முடியாத மாவட்ட செயலராக, சட்டமன்ற உறுப்பினராக ஆன மாதவரம் சுதர்சனம் இருக்கிறார். இது நம்முடைய தலைவருடைய பிறந்த வரவல்ல அண்ணாமலைன்னு ஒருத்தர் பேசுறதை கேட்டையா? இது தலைவருடைய பிறந்த நாள் விழா கூட்டம். அவருடைய பெருமையெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவருக்கு 72வது பிறந்த நாள் விழா. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கலாம், எத்தனையோ முதலமைச்சர் 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை ஜெயிச்ச முதலமைச்சர்லாம் உண்டு, தேசிய கட்சியின் முதலமைச்சர்லாம் உண்டு, மாநில கட்சியின் முதலமைச்சர்லாம் உண்டு. எத்தனை முதலமைச்சர் இருந்தாலும் ஒன்றியத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி எந்த பாசிச சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை ஆண்மை தன்மையோடு இருக்கிற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மாத்திரம்தான். பார்க்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹார்ட் சப்ஜெக்ட் என்ன? இன்னைக்கு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? யூடியூபை திறந்தா, டிவியை திறந்தா, பேஸ்புக்கை திறந்தா, இன்ஸ்டாவை திறந்தா ஒன்னு ஓடிட்டு இருக்கு. என்னன்னா மும்மொழி கொள்கை. அடுத்து என்னது? இந்தி படிக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு மும்மொழி கொள்கைனா என்னன்னே தெரியாது. தெரியுமாக்கா? தெரியாது.
நாளை கால புள்ள வீட்டுக்கு போனோம், வீட்டுக்காருக்கு என்ன சமையல் செய்யலாம், வீட்டுக்கு போய் இட்லி செய்யறதா தோசை செய்யறதா, அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம குடும்பம் இப்படி நடத்துறதுலேயே சரியா போச்சு. இப்ப இன்னும் 10 நாளா ஒரே ஹார்ட் சப்ஜெக்ட் மும்மொழி கொள்கை. இதை திமுக வேணான்னு சொல்லுது. பிஜேபியும் அதிமுக விட்டுருங்க, பிஜேபி வேணும்னு சொல்லுது. என்ன மும்மொழி கொள்கைனா என்ன? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலும் என்ன சொல்லி கொடுக்கிறோம்? தமிழ் சொல்லி தரோம், ஆங்கிலம் சொல்லி கொடுக்கிறோம். ஆனா டெல்லியில் இருக்கிற மோடி என்ன சொல்றாரு? இப்போ தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமாங்கய்யா. ஆங்கிலம் சொல்லி தரீங்களா? ஆமாங்கய்யா. கூட சேர்த்து இந்தியும் சொல்லி கொடுங்க. யார் சொல்றது? ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார், ஒன்றிய பிரதமர் சொல்லுகிறார், நான் இந்தி வேண்டாம். யாருக்கு தேவைப்படுதோ, யார் விருப்பப்படுறாங்களோ, யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு இந்தியாவில் புண்ணியமோ, யாருக்கு இந்தியாவில் சம்பாதிக்கிறானோ, யாருக்கு இந்தியாவில் லாபமோ அவன் படிக்கட்டும், நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல, நீ இந்தி படிச்சாதான் நான் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுப்பேன் மோடி சொன்ன உடனே என் தலைவன் கேட்டான், உங்க அப்பா விட்டு பணத்தையா கேட்டோம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கேட்டோம். அது என்ன இந்தி படிக்கணும்? ஏன் நம்ம உடனே எல்லாம் கேட்கலாம்? இது அண்ணாமலை கேட்கிறார், கொஞ்சம் பேரு கொஞ்சம் சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிடாத அறிவா இல்லைங்கிறான்ல, அவெல்லாம் கேட்கறான். உங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாமா? கலைஞர் வீட்டு குடும்ப பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கலாமா? ஸ்டாலின் வீட்டு பிள்ளைங்களா ஹிந்தி படிக்கலாமா? திமுக காரன் வீட்டு எம்எல்ஏ எம்பி பிள்ளைங்களா ஹிந்தி படிக்கலாம், தமிழ்நாட்டு ஜனங்க ஹிந்தி படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல எங்க யார் ஹிந்தி படிக்கிறா? இன்னும் எவ்வளவு நாள் இதை சொல்லி ஏமாத்துவீங்க? இங்க இருக்கிற தெரிஞ்சு ஒரு 30% பேருடைய குழந்தைங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா இல்லையா? தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்கல்ல, நம்ம வீட்டு குழந்தைங்க படிக்குது. அங்க இந்தியும் தமிழும் சொல்லித்தரா, இங்கிலீஷும் சொல்லித்தரா. 3வது நம்மளை கேட்பான், 3வது லாங்குவேஜா என்ன படிக்கிறீங்க கேட்கறானா இல்லையா? எங்க இதுல கேட்கறா? தனியார் பள்ளிக்கூடத்துல. விருப்பப்பட்ட என்ன எடுக்கிறான்? சமஸ்கிருதம் எடுக்கிறான். விருப்பப்பட்ட என்ன எடுக்கிறான்? பிரெஞ்சு மொழி எடுக்கிறான். விருப்பப்பட்ட என்ன எடுக்கிறான்? இந்தி எடுக்கிறான். இதை வேணான்னு சொன்னோமா? இன்னைக்கும் பகிரங்கமா சொல்றேன், எங்க அண்ணன் மாதவர சுதர்சன் இருக்கிறார், இந்தியை திமுக வேணான்னு சொல்லவே இல்லை. யாருக்கு இந்தி படிக்கணும்னு தோணுதோ தாராளமா படிச்சுக்கோ. இதே சென்னையில பாண்டி பஜார் பக்கத்துல, டி நகர் பக்கத்துல போனீங்கன்னா இந்தி பிரச்சார சபான்னு ஒரு பெரிய அமைப்பே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இந்தியை படிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. திமுக எதிர்க்கல. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லி தரப்படுகிறது. திமுக எதிர்க்கல. நீ விருப்ப பாடமா இந்திய படிச்சுக்கோ, திமுக எதிர்க்கல. அப்புறம் என்னதான் சார் உங்க பிரச்சனைனா, நீ இந்தி படிச்சே ஆகணும் சட்டம் போட்டினா அதை திமுக எதிர்க்கும். அதைத்தான் சொல்லுகிறோம். என்ன பிரச்சனை? சரி, இந்தி ஏன் திணிக்கிறத திமுக வேணான்னு சொல்லுது? இப்ப வேணான்னு சொல்லிச்சா? 1938 இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு வந்தது. போராட்டம். தாளமுத்தும் நடராஜனும் சிறைச்சாலையில மாண்டு போனார்கள். 1965 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் இந்தி படிச்சே ஆகணும்ட்டு திணிச்சார். மிகப்பெரிய போராட்டம். 11 பேர் தீக்குளிச்சு செத்தான், 110 பேர் துப்பாக்கி கூட்டுக்கு மார்பு காட்டி செத்தான். மிகப்பெரிய போராட்டம். ஏன் இந்தி வேணான்றோம்? ஏன் திணிக்க வேணான்றோம்? ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். 2019 நாடாளுமன்றத்துறை தேர்தல், திமுக 39 இடம் தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச எம்பில பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. நல்லா கவனிக்கணும். ஜெயிச்ச எம்பில பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, எல்லாம் பதவி ஏத்துக்கிட்டாங்க. சபாநாயகர்கிட்ட போய் தமிழ்நாடு டைம் வந்தது, சபாநாயகர் கூப்பிட்டாரு. இங்கேருந்து போன ஒவ்வொரு எம்பியும் போய் எப்படி பதவி ஏத்துக்கிறாங்கன்னா தமிழ்ல பதவி ஏத்துக்கிறாங்க. டிவியில பார்த்திருப்பீங்க. தமிழச்சி தங்கபாண்டியான நான், சசிகாந்த் ஆகிய நான், ஜெயக்குமார் ஆகிய நான், தயாநிதி மாறன் ஆகிய நான், டி.ஆர். பாலு ஆகிய நான், கலாநிதி வீராசாமி ஆகிய நான் பதவி ஏற்றுக்கிட்டு பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஸ்டாப்பா 40 எம்பியும் வந்தாங்க, தமிழ்ல பொறுப்பேற்றாங்க, போயிட்டாங்க. இத பீகார்ல இருக்கிற ஒரு எம்பி பார்த்துட்டு இருக்காரு உட்கார்ந்து. 40 எம்பி தமிழ்ல பொறுப்பேற்றுக்கிட்டு அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, சோனியா காந்தி வாழ்கன்ட்டு முடிச்சிட்டாங்க. பீகாருக்கு டைம் வந்தது. அந்த பீகார் எம்பியை கூப்பிட்டாங்க.
இந்த பீகார் எம்பி ரொம்ப தெம்பா எழுந்து போய் சபாநாயகர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவனுக்கு என்ன காண்டுன்னா, தமிழ்நாடு இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கு, ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கு, ஆனா அங்கேன்னு வந்திருக்கிற 39 பேர் தமிழ்லயே பொறுப்பேற்றுக்கிட்டான். அப்ப நான் ஏன் மொழி மட்டும் சாதாரண மொழியா, கேவலமான மொழியா, நான் ஏன் தாய்மொழி விட்டு கொடுப்பேனான்ட்டு அவனுக்கு தாய்மொழி மேல பாச வந்து சபாநாயகர் கிட்ட போயிட்டு பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் எந்த ஸ்டேட் எம்பினா பீகார் மாநிலத்தோட எம்பி. பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி எதுனா தாய்மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா போஜ்புரி, ஹிந்தி கிடையாது. பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி தாய்மொழி போஜ்புரி. அவருக்கு ஒரு புலங்காகித அடைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு சபாநாயகர் முன்னாடி போய் போஜ்புரியில பேச ஆரம்பிக்கிறார். முதல் 2 வரி யாருக்கும் புரியல. 2வது வரி சபாநாயகர் நிறுத்து, எந்த மொழியில பேசுறேன்னு கேட்டுக்கிறான். நான் என்னுடைய தாய்மொழி பீகாரி மொழி, பீகார் மாநிலத்தின் மண்ணின் மொழி போஜ்புரியில பேசுறேன் அப்படின்னு இவர் திருப்பி சொல்றார். சபாநாயகர் சொன்னாரு, ஒன்னு ஆங்கிலத்துல படி, இல்ல இங்கிலீஷ்ல படி, இது இந்தியில படி. ஒன்னு ஆங்கிலத்துல படி, இல்ல இந்தியில படி, போஜ்புரியில படிக்க கூடாது அப்படின்னு. ஒண்ணு இருந்தால் டென்ஷன் ஆகி தமிழ்நாட்டுல 40 பேர் தமிழ்ல பேசுனா அப்ப வாய் முன்னு சும்மா இருந்த, ஏன் தாய்மொழியில பேசுறா மட்டும் வாயை திறந்து கேட்கிற அப்படி இவன் கத்தனா. அதுக்கு சபாநாயகர் திருப்பி சொன்னாரு, அவங்க பேசுற தமிழ் இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்ல பேசினா ஏத்துக்கிட்டு, உன்னுடைய தாய்மொழி போஜ்புரி இந்திய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணையில இல்ல, நீ பேசக்கூடாதுன்ட்டு. அப்படி சொன்னவன கதறி எழுந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே சொல்றான், என்ன பண்றது, என் பீகார்ல கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைவர் பிறக்கல, ஆகவே என் மொழி காணாமல் போய்விட்டதுன்னா. பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி போஜ்புரி இல்ல, அங்க இப்ப இந்தி பேசப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் சொந்த மொழி ராஜஸ்தானி. சேட்டுக்கல்ல நகை அடமான போல அப்ப கேட்டுப்பாரு, ராஜஸ்தானி. அங்க ராஜஸ்தானி இல்ல, இந்தி தான் ஃபுல்லா. மகாராஷ்டிரா மாநிலம் பாம்பே மும்பை சொல்றோம்ல, அந்த மாநிலத்தின் சொந்த மொழி மராட்டிய மொழி. அழிந்து கொண்டிருக்கிறது, இந்தி தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. நேற்றைய முன்தினம் கழக தலைவர் உடற்பரப்பு எழுதிய கடிதத்தில் சொன்னார், இந்தி இந்த 50 ஆண்டு காலத்தில் 18 மொழிகளை அழித்திருக்கிறது. எவ்வளவு மொழியா? 18 மொழி அழிச்சிருக்கு. அந்த இந்தி தான் இப்ப தமிழ்நாட்டை எட்டி பார்க்க துடிக்குது. தமிழ்நாட்டில் வந்தா இதை ஏன் சொல்றான், என்னன்னா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். இதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா? இந்தி படிச்சா வேலை கிடைச்சா அவன் ஏன்டா யூபியில வந்து இங்க பானிபூரி விற்கிறான்? இந்தி படிச்சா வேலை கிடைக்கணும், ஏன்டா பீகாரியும் ராஜஸ்தானியும் தமிழ்நாட்டுக்கு வரான்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்தி படிச்சவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துக்கிறான். வந்திருக்கானா இல்லையா? அப்பா சொல்ல சகோதரன் உழைப்பாளி. இன்னொரு சொல்லட்டுமா, அவங்கள மாதிரிலாம் யாரும் உழைக்க முடியாது, உழைக்கிறது இல்லை. இந்தி படித்தவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துக்கிறான். ஒருவேளை நம்ம இந்தி படித்த நம்ம எங்க வேலைக்கு போறது? எங்க போறது? ஏன் இதுல வேற பிஜேபி காரன் சொல்றாயா, மோடி தான் தமிழை காப்பாத்தினார்னா நான் மயக்கட்சி கீழே உண்டேன். மோடி அப்புறம் தமிழை காப்பாத்தினாருன்ட்டு கேட்டா, மோடி தான் தமிழை வளர்க்கிறாரா, மோடி தான் தமிழை காப்பாத்தினாரா? மோடி மாதிரி தமிழை காப்பாற்ற ஆளே இல்லையா? இது இன்னொரு கொடுமை தெரியுமா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னோம் ஞாபகம் வந்தது. இப்ப எலெக்ஷன் நடந்தது, நாம 40 இடத்துல ஜெயிச்சோம். மோடி 10 வருஷம் பிரதமர் முடிச்சுட்டு எலெக்ஷன்ல நிக்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு சீட்லயாவது மோடி ஜெயிச்சாகணும்ட்டு இங்க இருக்கிற அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், லொட்டு லொசுக்கெல்லாம் என்னன்னோ வேலை பண்ணாங்க. மோடி கிட்ட போய் உளவுத்துறை அறிக்கை கொடுத்துதான் எப்படியா இருக்கு தமிழ்நாடுன்ட்டு. ஐயா, இந்த நிமிஷம் வரைக்கும் செல்ஃப் எடுக்கலன்னா உடனே மோடி என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்தார். எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க. 9 முறை வந்தார். 9 முறை வந்து போயிட்ட பிறகு திருப்பி உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்கிறார், என்னையா நான் 9 முறை தமிழ்நாட்டில் மீட்டிங் பேசிக்கிறேன், இப்ப எப்படி ஆகுதுன்ட்டு. அப்படியேதான் ஆகுது. நீதான் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாராம். நான் வரேன்னு சொல்லியா ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணி அனுகிறாங்க. ரோட் ஷோனா என்னன்னா, இப்ப நம்ம ஊர்வலமா போவோம்ல,
திறந்த ஜீப்ல. அந்த மாதிரி ரோட் ஷோ. உடனே ஒரு நாள் டேட் கொடுக்குறாரு. மோடி டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. ரோட் ஷோ எங்கடானா டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பனகல் பார்க்ல இருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் ஒரே ரோடு. 3 மணிக்கு மோடி இறங்கிட்டாரு. 5 மணிக்கு ரோட் ஷோ. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சார ஜீப் வந்துருச்சு. எதிரில் பார்த்தா கூட்டத்தை காணும். டென்ஷன் ஆயிட்டார் அண்ணாமலைலாம். தமிழிசை ஒன்றும் புரியல. என்ன பண்றது, கூட்டம் சேரல. ஒன்று நம்ம ஜனத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் காசு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அப்படியே நிக்க வச்சிட்டாங்க. பிரச்சார ஜீப் நல்லா கவனி, யூடியூப் காரை எடுத்துக்கிறாங்க. பிரச்சார ஜீப் வந்து நின்னுது. கரெக்டா 5:10 மோடி வந்தார். ஜீப்ல ஏறார். ரோட் ஷோனா இதே மோடி பாத்தீங்கன்னா டெல்லியில, ராஜஸ்தான்ல, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேச ரோட் ஷோ பண்ணுவாரு. 2 பக்கம் கூட்டம் இருக்கும். செம்ம கூட்டம் இருக்கும். அங்க இருக்கிற மாட்டு முத்திரம் குடிக்கிறவன் தானே, செம்ம கூட்டம் இருக்கும். செம்ம கூட்டில் போவாரு. இவர் வேறு ஏறினோடனே ரோட் ஷோ டெல்லியில ஒரு கோஷம் போடுவாங்க. எங்க வடநாட்டுல கோஷம் போட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு என்ன கோஷம்னா, மோடி ஏறி வண்டியில நின்ன உடனே இப்படி கை காட்டுவாரு. அப்ப கார்ல அந்த பிரச்சார கார்ல இருக்கிற ஒருத்தன் கோஷம் போடுவான், ஆப்கி பார் அப்படின்னுவான். அது எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவானா, 400 பார் 400 பார்னுவான். இது டெல்லியில, ராஜஸ்தான்ல, யூபியில, ஜார்க்கண்ட்ல. இங்க வந்தாரு, ஜீப்ல ஏறி நின்னாரு. ஜீப் கிளம்பிச்சு, இப்படி கையாட்டினாரு. அந்த ஜீப்பு குழந்தை கோஷம் போட்டான், ஆப்கி பார் அப்படின்னா. ஒருத்தன் எதிரில் ஒரு நம்ம வீட்டு பிள்ளைங்க தெரியும், இவன் ஆப்கி பார்ன்னா அவன் சாக்கோ பார் சாக்கோ பார் சாக்கோ பார். ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டான், சாக்கோ பாரா 400 பாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், 400 பாருன்னு. இவன் எதை கண்டா ஆளலாம், இவன் சாக்கோ பாருன்ட்டான். அந்த மூஞ்சி கிஞ்சலாம் மாறி டென்ஷன். பிரச்சாரத்தை அப்படியே பாதியிலே முடிச்சிட்டு கீழே இறங்கி போறப்ப பெரிய மனுஷன் உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். அண்ணாமலையை கூப்பிட்டு மயர்ல கூட ஜெயிக்க மாட்டேங்கிட்டு போயிட்டான். செல்ஃப் எடுக்கல, அது ஒன்னும் தேரல. இல்ல தாமரை மலர்ந்தே தீரும். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தால முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு. அது இப்போ இந்திய எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு எழுதி வச்சுக்கோ. எங்களுக்கு ஆட்சி வேண்டுமா கட்சி வேண்டுமான்னு கேட்டால் எங்களுக்கு கட்சி தான் வேண்டும். எங்களுக்கு மொழி வேண்டுமா உயிர் வேண்டுமான்னு கேட்டால் எங்களுக்கு தாய்மொழி தான் வேண்டும் என்று சொல்லுகிற தொண்டன் திமுக தொண்டன். யாரை ஏமாத்துறீங்க? இப்போ கையெழுத்து ஆரம்பிக்கிறானுங்களா மும்மொழி கொள்கை வேணும்ட்டு. ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து 10 மாசம் ஆச்சு. ஏன் நீங்க ஹிந்தி நாங்க ஹிந்தி கத்துக்கினா கேஸ் விலை குறைஞ்சிருமா? இப்ப ஹிந்தி கத்துக்கினா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? ஹிந்தி கத்துக்கினா டீசல் விலை குறைஞ்சிருமா? என்னையா கதை இது? யாரை ஏமாத்துறீங்க? யாரும் இதுல பத்தினா உங்களுக்கு தெரியும். நாங்க வருஷம் முதல்ல ஆட்சிக்கு வந்தோம், பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். ஞாபகதா இருக்கா இல்லையா? 2வது பொங்கலுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தோம். அது கரையே இல்லை ஒன்றும் இன்னொன்று. அது 3வது பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையாக்கா? ஆனா இந்த பொங்கலுக்கு சொல்லுங்க, கொடுக்கல. பொங்கலுக்கு தரல இல்ல, கொடுக்கல இல்லக்கா. நான் மேலையிலே சொல்றேன், பொங்கலுக்கு தரல. அது இது நாங்க என்ன முயற்சி பண்ணோம், கொடுக்க முடியல. ஏன் கொடுக்குறோன்னு இப்பயே சொல்லிடுறேன். எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை தான். முதல் பொங்கலுக்கு கொடுத்தோம், 2வது பொங்கலுக்கு கொடுத்தோம், 3வது பொங்கலுக்கு கொடுத்தோம், 4வது பொங்கலுக்கு தரல. ஏன் தரல தெரியுமா? 6 மாசமா தமிழ்நாட்டில் 3 லட்சம் டீச்சர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேரு? 3 லட்சம் டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க தொகுப்பூதியத்தில் வேலை செய்யறாங்க. அவங்க சம்பளம் 15,000 ரூபாய். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் பாடம் நடத்துறவங்க அவங்க தான். அவங்களுக்கு நம்ம 8,000 ரூபாய் தருவோம். டெல்லி அரசு 7,000 ரூபாய் தரணும். 2 பேர் சேர்ந்து தான் சம்பளம் கொடுக்கணும். ஆனா 6 மாசமா சம்பளம் டெல்லியில இருந்து வரல. முதலமைச்சர் லெட்டர் எழுதுறாரு, போன்ல பேசுறாரு, ஆள் அனுப்புறாரு, எம்பி அனுப்புறாரு, கல்வி அமைச்சர் போறாரு, சம்பளம் கொடுக்கல. ஏன் நான் 7,000 ரூபாய் தரணும், நீ 8,000 ரூபாய் தரணும், சேர்ந்துதாயா பணம் கொடுக்கணும், சம்பளம் கூடியா? ஸ்கூல் டீச்சரையா, குழந்தைங்க வாழ்க்கையில விளையாடாதையா, பாவையா, சம்பளம் கொடுக்கணும்னா பணமே கொடுக்கல. ஏன்டா சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா, நீ ஹிந்தி சொல்லி கொடுத்தாதான் நான் சம்பளம் கொடுப்பேன். யார் சொல்றது?
ஒரு படத்துல பயில்வான் ரங்கநாதன் சொல்லுவார், எல்லாம் மேலகிறவன் பார்த்து பண்ணிட்டு ஞாபகதா. அது மாதிரி டெல்லியில் இருக்கிற மோடி சொல்றாரு, 6 மாசமா சம்பளம் கொடுக்கற, ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டா, நீ ஹிந்தி சொல்லி கொடுத்தாதான் நான் சம்பளம் கொடுப்பேன்ட்டு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்திருந்தா இந்நேரம் காலில் விழுந்து நரேந்திர மோடி ஷூவை நக்கி, நீ ஹிந்தினா சொல்லி கொடு, தெலுங்குனா சொல்லி கொடு, எனக்கு என்னன்னு வந்துட்டு இருப்பாரு. ஆனா என் தலைவன் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ 5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியை சொல்லி தர மாட்டேன் என்று சொன்ன தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின். அவன் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நம்ம போட்டு கொடுத்துன்னு இருக்கணும். எப்படி? அவன் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அந்த 8000த்தையும் நம்ம போட்டு ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம் கொடுத்துன்னு இருக்கிறோம். அதனாலதான் பொங்கலுக்கு 1000 ரூபாய் தர முடியல. கரெக்ட் தானே? வேற வழி இல்லை. இன்னைக்கு சம்பளம் அவர் கொடுக்கணும், அவர் கொடுக்க மாட்டேன்றார், கொடுக்க மறுத்துட்டார். ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், நீ பணம் தந்தாலும் தரவில்லை என்று சொன்னாலும் எனக்கு நிர்வாகம் நடத்த தெரியும்டான்ட்டு பல்வேறு பிரச்சனைக்கு மத்தியில் மத்திய அரசு புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது, ஓரம் கட்டுகிறது, மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு இருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் சிறப்போடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் வாத்தியார் சம்பளம் தர மாட்டாங்க, ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை, ஒரு பக்கம் இந்தி திணிப்பு, ஒரு பக்கம் தமிழ்நாட்டை மோடி வஞ்சினுகிறாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்குது. நாட்டாம படத்துல ஒருத்தர் மிச்சர் துணு இருப்பான் தெரியுமா? கவுண்டர் மணி பொண்ணு பாக்குற போது அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மிச்சர் துணுங்கிறார். அதுல வர இன்னைக்கு அறிக்கை விட்டுக்கிறார், 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எங்க இருந்து பிடிக்கிறது? எங்க இருந்து பிடிக்கிறது? யார் யாரெல்லாம் கடகடகார படம் பாத்தீங்க? பார்த்தவங்கலாம் கை தட்டு பார்க்கலாம், எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. அதுல ஒரு சீன் வரும், செந்திலும் கவுண்டர் மணியை சேர்ந்துக்கணும் ஒரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க. ராமராஜா சொல்லுவார், அட என்ன உயிரை மானத்தை வாங்குறீங்க, இந்த கார் வித்து தொலை வேண்டியதானேன்ட்டு. அப்ப கவுண்டர் மணி சொல்வார், என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சு நின்றுதுன்னு உனக்கு செந்தில் போய் காதல கேட்பாரு, இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யார் வச்சுருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பிடிச்சி நிக்கிறாரு. எப்படி? இதுவே சேரல, இதுல வேற அதிமுக ஆட்சி வர முடியுமாது. இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியில் வென்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழக தலைவர் அண்ணன் தளபதி பொறுப்பேற்பார். ஆணவத்தோடு சொல்றோமா? என்ன நீங்க எல்லா கூட்டத்திலும் 200 ஜெயிப்பேன்றீங்க? அவ்வளவு திமுறா உங்களுக்கு? அவ்வளவு இருமாப்பா? அவ்வளவு ஆணவமா? சத்தியமா இல்ல. 200 ஜெயிப்புன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு அவ்வளவு செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இங்க பேசுற சகோதரி சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோம் இலவச பேருந்து பயணம், ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பையன் படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் கொரோனா நிவாரண தொகையாக 4000, ஆட்சிக்கு வந்தோம் மாற்றுத்திறனாளி பென்ஷன் 3000, ஆட்சிக்கு வந்தோம் முதியோர் பென்ஷன் 1200, ஆட்சிக்கு வந்தோம் கூட்டுறவு சங்கத்தில் 5 சர நகை அடமானம் வச்சிருந்தா கடன் தள்ளுபடி, ஆட்சிக்கு வந்தோம் புதுமை பெண் திட்டம், ஆட்சிக்கு வந்தோம் நான் முதல்வன் திட்டம், ஆட்சிக்கு வந்தோம் இன்னுயிர் காக்க 48. இப்படி சொல்லிக்கினே போலாம். இந்த குறிப்பா ஒரு திட்டம் இன்னுயிர் காக்க 48. என்னங்க அது இன்னுயிர் காக்க 48? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி திட்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. இதே பைபாஸ் உங்களுக்கு குறிப்பா உங்க வீட்டு பக்கத்துல பைபாஸ் இருக்கு, ரோட்ல யாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, பெரிய விபத்து ஆயிடுச்சுன்னா, அவரை தூக்கிட்டு ஆட்டோக்காரனோ காருக்காரனோ மனசாட்சி உள்ளவன் இதயம் உள்ளவன் என்ன பண்ணுவானா, தூக்கிட்டு நேரம் எங்க போவானா கவர்மெண்ட் ஜிஹெச் தான் கூட்டு போவாங்க. அதான உண்மை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அடிப்பட்டது அங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தனியார் மருத்துவமனை கொண்டு போனா 50,000 கட்டுங்க, 1 லட்சம் கட்டுங்க, ஐசியூல வைக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், நீங்க யாரு பணம் கட்டுவீங்களா? இதான் முதல்ல கேட்பான். அடிப்பட்டது யாரோ, தூக்கின்னு போனது யாரோ.
அடிப்பட்டவனை கார்லயோ ஆட்டோலயோ எடுத்துட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு தான் கூட்டு போவாங்க. ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்ப்பான்ட்டு. போனவன டாக்டர் சொல்லுவாரு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாத்தி இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து காப்பாத்தி இருக்கலான்ட்டு. இப்படி பல உயிர்கள் போனது. பெரியவர்களே, தாய்மகளே, உதயசூரன் ஓட்டு போட்டீங்க, மாதவர சுதர்சனத்தை கோட்டைக்கு அனுப்புனீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார், திட்டம் போட்டார், உயிருக்காக 48. என்னன்னா, தமிழ்நாட்டுல எந்த ஹைவேஸ்ல, எந்த நகரத்துல, எந்த ஊர்ல எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் அடிப்பட்டவனை தூக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போவாத, உன் பக்கத்துல எது பெரிய தனியார் மருத்துவமனை இருக்கோ அங்க போய் அட்மிட் பண்ணு. முதல் 2 நாள் செலவை இந்த ஸ்டாலின் தருவேன் என்று சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், உயிருக்காக 48. எடப்பாடி அறிக்கை விடுறார், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, வந்தாரே விடியல் தந்தாரா? சொன்ன வாக்குறுதி ஸ்டாலின் நிறைவேற்றினாரா? கேட்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி. வெக்கமா இல்லையா? திமுக பார்த்து கேள்வி எழுப்ப எடப்பாடி யோகிதா இருக்கிறதா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியை பார்த்து கேள்வி எழுப்ப தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? ஆட்சிக்கு வந்தோம், இதே மாதவர ரவுண்டானால தளபதி பேசினார். 2021 மார்ச் திங்களில் மாதவர சுதர்சனத்துக்கு உதயசூரன் ஓட்டு போடுங்க, நான் 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நான் கோட்டைக்கு போனால் இந்த 502 வாக்குறுதியை இந்த ஸ்டாலின் நிறைவேற்றும் என்று முதலமைச்சர் சொன்னார். கழக தலைவர் 2021 மார்ச் திங்கள்ல சொன்னார். சுதர்சனுக்கு ஓட்டு போட்டீங்க. 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டார். நாங்க ஆட்சிக்கு வந்து இந்த மே மாசம் வந்தா 4 வருஷம் முடிய போகுது, இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கிறது. பெரியவர்களை, தாய்மகளே, பெருமையோடு சொல்லுகிறோம், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறோம், கெத்தாக சொல்லுகிறோம். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். சொன்னதையெல்லாம் செய்த தளபதி எங்கே? சொல்லாததையும் செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே? 10 வருஷம் கோட்டையில் அதிமுக ஆட்சி இருந்தது, மயிர கொடுக்குறீங்களா? தமிழ புதுசா அந்த நடிகர் சொல்ல தாங்க முடியலையா? இந்த மூணு ஒரு, நானும் அவரை திட்டதில்லை, ஏன்னா நானும் அவருடைய ரசிகராக வந்துக்கிறேன். காதலுக்கு மரியாதை, நான் லவ் பண்றப்போ அந்த படம் அது பூவே உனக்காக. சினிமாவில் டான்ஸ் ஆனப்போ, டைலாக் பேசுறப்போ அவர் ரொம்ப நல்லா பிடிச்சிது. இதை பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இங்க எல்லாம் சீனியர், நிறைய சீனியர்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. திமுக இப்போ வயசு 75, கழக தலைவருக்கு வயசு 72. இந்த 75 வருஷத்துல திமுக யார் யாரெல்லாம் பார்த்தது தெரியுமா? திமுக வரலாறு என்ன தெரியுமா? திமுக சந்தித்த சோதனை, துயரங்கள், சங்கடங்கள், ஜெயிலு, கொலை, துப்பாக்கி சூடு, கத்தி, ரத்தம், போராட்டம், தடியடி பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கட்சி பார்த்திருக்க முடியாது. நேருக்கு கருப்பு கொடி காட்டணும், இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சோம், பக்தோத்சவத்தை சமாளிச்சோம், காமராஜரை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம், மாப்போசியை பார்த்தோம், ஜீவாவை பார்த்தோம், கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம். இவ்வளவு பேரை பார்த்து கட்சி வளர்த்தா இப்ப யார பாக்குறோம்னா அனில் குஞ்சி, ஆமை, கரப்பாம்பூச்சி, ஆட்டுக்குட்டி, கட்சி நடத்த லட்சம் பேர். எவ்வளவு பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணுவோம் நாங்க. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரோ வாட் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க ப்ரோ, நீங்க யாரோ உங்களுக்கு தப்பு தப்பா எழுதி கொடுக்கலாம் ப்ரோ. முதல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் அந்த ப்ரோ. என்ன சொல்லணும் அந்த ப்ரோ? நான் இப்படி நான் இப்படி நான் வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லணும். அந்த ப்ரோ என்ன சொன்னார் தெரியுமா? திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே, ஸ்கிரிப்டை யார தப்பா எழுதி கொடுத்தாலும் விட்டோம். ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில முதல்ல மேடை ஏறினப்போ ப்ரோ என்ன பேசினாரு? திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே. 2வது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. நான் என்ன நினைச்சேன், அம்பேத்கர் பத்தி படிச்சிருப்பார் போல, இது அம்பேத்கர் சித்தாந்தம் சொல்லுவாரு, கொள்கையை சொல்லுவாரு, கோட்பாட்டை சொல்லுவாரு. நான் அந்த மேடையில ஏறி திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே. முன்னாடி பொதுக்குழு கூட்டிக்கிறாரு, அதுல மேடையில ஏறி திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் இவங்க ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுது, நம்ம வச்சாதான் அவங்க ஜெயிப்பானுங்களாம். இவர் இங்க உடையன்னு தெரிவித்துக் கொள்கிறேன்றாரு.
நம்ம பக்கம் சொல்றாங்க வரமாட்டோம். இங்க இருக்கு அவர் உடையன்றாரு, இங்க அறிக்கை விடுறாங்க உடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம், வரமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னடா கொடுமை. சொந்தமா சரக்கு இல்லை. என்ன காரணம்? சரி, இப்போ நடிகர் விஜய் வாய் அசைக்கிறார்ல, ஒரு படம் விஜயோட படம் தான் நடிக்கிறேன், அந்த படத்துல வடிவேலு பல கெட்டப்ல வருவார், எல்லா கெட்டப்லயும் விஜய் வடிவேலு பிடிச்சிருவாங்க. அப்ப வடிவேலு கேட்பாரு, டேய் நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, எப்படா கண்டுபிடிக்கிறீங்க கேட்பாரு. அப்ப சொல்லுவானுங்க, நீ எந்த வேஷம் போட்டு வந்தாலும் கொண்டைய மறைக்காம வந்துடுறீன்னு. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் பேசி செயல்படுக்கல, அண்ணாமலை பேசி செயல்படுக்கல, மோடி 9 முறை பேசி செயல்படுக்கல, அமித்ஷா பேசி செயல்படுக்கல, RSS சித்தாந்தம் பருப்பு வேவல, பிஜேபி சித்தாந்தம் இங்க தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. ஆக பிஜேபி வேற ஒரு குரல்ல பேசுகிறது, அந்த குரல் தான் நடிகர் விஜய் சீமான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒத்தட்ட அசைகிறது மட்டும்தான் விஜயோடையது, அசைக்க வைக்கிறது நரேந்திர மோடி. பேசுறது மட்டும்தான் விஜய், பேச வைப்பது RSS. பேசுறது மட்டும்தான் விஜய், எழுதி கொடுப்பது பாஜக. இன்னைக்கு பாஜகவுடைய எங்க தன்னை பி டீம் சொல்லிடுவாங்க, முதல்ல இவரே சொல்லிட்டாரு என்ன பி டீம் சொல்லிடுவாங்கன்ட்டு. நான் பணியோடு கேட்டேன், எல்லாரும் என்ன கேட்கிறானா, நடிகர் அரசியல் வரக்கூடாதா, எதுக்கு பேசக்கூடாதா, செய்யக்கூடாதா? சத்தியமா செய்யலாம். ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யாரு வேணா வரலாம். ஆனால் உங்க விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும்? ஆக்கப்பூர்வமா இருக்கணும். கேள்வி கேளுங்க, ரோடுக்கு வாங்க, மக்களுக்காக போராடுங்க, ஜெயிலுக்கு போங்க, மக்கள் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனா எதுவுமே பண்ணாம கட்சி ஆரம்பிப்பேன், 1 வருஷத்துல நான் முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி ஆகுறது? தமிழ்நாட்டில் எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க? ஐயா சிவாஜி கணேசன், அவரை விட ஒரு நடிகர் வந்துட முடியுமா? இங்க எல்லாம் அக்கா தங்கச்சி உட்கார்ந்து இருக்கீங்க, பாழும் பழமும் படம், அதான பாலும் பழம் தானே இது. அக்கா தங்கச்சி படம் ஒண்ணு இருக்கு, பாசமலர். சிவாஜி சாவத்திரி சிவாஜி நடிச்சிருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி. இப்போ பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த சிவாஜியால ஒரு MLA ஜெயிக்க முடியல. பாக்யராஜ் யாருமே மறந்துருக்க முடியாது, முந்தானி முடி படிச்சல, முருங்காவையும் முருங்கீரையும் ஃபேமஸ் ஆகினவரு. எம்ஜிஆர் சொன்னார் என் வாரிசுன்னாரு. யார? பாக்யராஜ சொன்னார் என் கலை உலக வாரிசு அப்படின்னாரு. அந்த பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, கம்பெனி செயல்படுக்கல. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, செயல்படுக்கல. டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு, செயல்படுக்கல. SS ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு, செயல்படுக்கல. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, செயல்படுக்கல. இப்படி நடிகரை பத்தி சொல்லிக்கினே போலாம். SP சேகர் நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு, செயல்படுக்கல. இப்படி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, செயல்படுக்கல. உடனே என்ன திருப்பிக்கா, உங்களுக்கு என்ன தெரியும், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலையா, அவர் ஜெயிக்கலையான்ட்டு. எம்ஜிஆர் வேற, எம்ஜிஆர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கல. எம்ஜிஆர் 20 வருஷம் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசினார், ஊர்வலம் நடத்தினார், கட்சியை வளர்த்தார். எம்ஜிஆர் கட்சியை வளர்த்தார், கட்சி எம்ஜிஆர் வளர்த்தது. 22 வருஷம் திமுக சர்வீஸ் பண்ணார், MLA ஆனார், காரிய தலைவர் ஆனார். டெல்லி மிரட்டிச்சு கட்சி ஆரம்பிச்சார். விஜய் எம்ஜிஆர் ஒண்ணா? விஜய் எம்ஜிஆர் ஒண்ணா? இல்ல இல்ல. உங்க பணத்தை பாதுகாக்க நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல. இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி வெள்ளம் வந்தது, 2019-20 கொரோனா வந்தது, 2015 தெப்பரப்பாக்கம் ஏரி திறந்து விட்டதால வெள்ளம் வந்தது. இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயம் நடக்கிற போது நடிகர் விஜய் எங்க இருந்தார்? சென்னையில் எவ்வளவு கல்யாண மண்டபம் இருக்கு அவருக்கு? எத்தனை கல்யாண மண்டபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்க வச்சு சோறு போட்டார்? எத்தனை பேர் ரோடுக்கு வந்தார்? யாருக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுத்தார்? யாருக்கு உதவி பண்ணார்? யாருக்கு ஒரு வேளை சோறு போட்டார்? 2015 செம்பரப்பாக்கம் வெள்ளம் வெளியே வரல. 2019 கொரோனா உச்சகட்டம் 20 மாசம் உள்ள எட்டி பார்க்கல. 2021 வெள்ளம் வெளியே வரல. ஐயா நீங்க என்னையா பண்ணுவீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பண்ண வேணாம், நீங்க வெளியே வர வேணாம், உங்க கால் தண்ணியில பட வேணாம், சேர்ல பட வேணாம், உங்க காரை விட்டு நீங்க இறங்க வேணாம். நீ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் விடுங்க. உங்க ஃபீல்டுல இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் வறுமையில தோத்து கஷ்டப்படுறாங்க நடிகர்லாம் உங்களுக்கு தெரியும். பாலான ஒரு தம்பி
யூடியூப்ல பேசுவோம்ல, பாலான்னு ஒரு தம்பி, அந்த பாலான்னு ஒரு தம்பி ஒரு சின்ன நடிகர் விஜய் டிவில ஃபேமஸ் ஆய் அந்த பாலா பண்ற உதவி கூட நடிகர் விஜய் செய்யவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நடிகர் சூர்யா அகரன் ஒரு ஃபவுண்டேஷன் 10,000 மாணவர்களை படிக்க வைக்கிறார். ஐயா நீங்க என்னையா பண்றீங்க? டயலாக் விடுறீங்க, திமுக திட்டுறீங்க, குறை சொல்றீங்க, ஸ்டைலா கையாட்டுறீங்க. இது சோறு போட்டுருமா? இது படிக்க வச்சிருமா? இது வாழ்க்கை கொடுக்குமா? இது சுகாதாரத்தை ஏற்படுத்தி தருமா? இது பாதுகாப்பு தருமா? இல்லையே. ஒரு சாதாரண நடிகர், ஒரு யூடியூப்ல ஃபேமஸான நடிகர், ஒரு விஜய் டிவில சின்ன நிகழ்ச்சியில கலந்துக்கிற நடிகர் பாலா செய்த உதவி கூட செய்யாத நீங்கள் எங்களை குறை சொல்வதற்கு தகுதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, தாய் மகளே, உங்களுடைய பணிவோடு கேட்பது, இது தலைவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். இந்த தலைவன் வாழ்ந்தால்தான் தமிழ் பாதுகாக்கப்படும். இந்த தலைவன் வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான ஆதரவு செல்வாக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கு. பார்த்திருப்பீங்க, 4 நாள் முன்னாடி கடலூருக்கு போறாரு, காரை விட்டு இறங்கி 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு. 5 கிலோமீட்டர். அந்த ஸ்கூல் குழந்தைங்களும் காலேஜ் குழந்தைங்களும் அவரை பார்த்தாலே அப்பா 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 அவர் சொல்றார். அந்த வார்த்தை கேட்கிற போதெல்லாம் நான் புலங்காகிதம் அடைகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். பெரியவர்களே, தாய் மகளே, நம்ம எதிர்ப்பவன் யார் என்று பாருங்கள். நம் தாய்மொழி மீது கை வைப்பவன், நம் கலாச்சாரத்தை அழிக்க துடிப்பவன், தமிழன் முன்னேறுவதை விரும்பாதவன், தமிழன் சாதிப்பதை விரும்பாதவன், இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதை விரும்பாத ஆரிய சக்தி, வடநாட்டு கூட்டம், இந்தி கூட்டம், RSS கும்பல், இந்துத்துவ கும்பல் தமிழ்நாட்டை வேறெடுக்க காத்திருக்கிறது. அந்த வேறெடுக்கிற தமிழ்நாட்டை எல்லை சாமியா இருந்து காக்கிற தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அந்த தலைவன் பல்லாண்டு வாழ்க, 100 ஆண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.